அதே மாதிரியாக அரஃபாவுடைய நோன்பு பற்றியும் சொல்லணும். அரஃபா நோன்புன்னா பல பேருக்கு என்ன சந்தேகம், அரஃபா நோன்பு தான் நாங்க சொல்றோம், அரஃபா நோன்பு அதுக்கு பேரே அரஃபா நோன்புன்னு சொல்றோம். இப்ப பல பேர் என்ன கேட்கிறாங்க, அரஃபால ஹாஜிகள் தங்குற நாள் தான் நோன்பு வைக்கிறோம் அப்படி பார்த்தா இன்னைக்கு தங்கி முடிச்சுட்டு இங்க இருந்து முஸ்தலிஃபாவுக்கு கிளம்பி இருப்பாங்க. அரஃபால தங்குற நாள்ல தான் நாம இங்க நோன்பு வைக்கிறோம் அப்படி கிடையாது. அரஃபா நோன்பு அப்படின்னு ஹதீஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அங்க இமாம்கள் விளக்கம் எழுதுறாங்க. அதை கொண்டு நோக்கம் துல்ஹஜ் 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பை பத்தி சிறப்பு வருதுன்னு சொன்னா அந்த அரஃபாவுடைய நோன்பு என்பதை கொண்ட நோக்கம் துல்ஹஜ் பிறை 9. அப்ப நமக்கு துல்ஹஜ் பிறை 9 எது? இன்னைக்கு நைட்டு சர்வ செஞ்சு நாளைக்கு அது நோம்புக்குள்ள அதுதான் துல்ஹஜ் 9, அதுதான் நமக்கு கணக்கு. அப்ப இந்த செட்டிங்கை நம்ம மாத்தி இல்ல அரஃபா நோம்பு பேரே அரஃபா நோம்பு வருது, அரஃபால ஹாஜிகள் தங்குற நாள்ல தான் நம்ம நோம்பு வைக்கிறோம். அப்போ இது எப்படி ஆயிரும் தெரியுமா, அங்க ஈது கொண்டாடின நாள்லதான் நாங்க ஈது கொண்டாடணும் அந்த கணக்குல வந்துடும். சவுதியை பார்த்து ஈது இங்கே நம்ம அப்படி கொண்டு இல்ல, பிறை மாறுபடுது. அப்ப அதனால நமக்கு பிறை 9 எதுவோ அதுதான் நமக்கு அரஃபாவுடைய நோம்புக்குரிய நாள் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல முதலாவதாக நாம் கவனத்துல வச்சுக்கணும். இதுக்கடுத்து நாம் குர்பானியுடைய சட்டங்கள். இப்ப கேள்விகள் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி, குர்பானி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒவ்வொரு வருஷமும் சில சந்தேகங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் சில சந்தேகங்கள். முதலாவது சொல்லணும், குர்பானியில இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். முக்கியமாக இஹ்லாஸ், அதாவது பெருமை வர்றதுக்கான வாய்ப்பு இபாதத்துகள்ல அதிகமா பார்த்தா 2 விஷயங்கள்ல இருக்கு, 2 இபாதத்துகள்ல இருக்கு. ஒண்ணு ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோடனே அல் ஹாஜி, ஹாஜின்னு பேர் போடலைன்னா உடனே வந்து என் பேருக்கு முன்னாடி என் ஹாஜி போடல அப்படின்னு சண்டைக்கு வந்துடும். அந்த மாதிரி பேருக்கு. அதே மாதிரி குர்பானி பாருங்க, நான் எவ்வளவு சூப்பரான கடை வாங்கியிருக்கேன், ஏன் ஆடுதான் பெருசு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நமக்கு அது அல்லாஹ் தஆலா சொன்னா உங்களுடைய அந்த உருவங்களும் அல்லாஹ்ட்ட போய் சேரும். உங்களுடைய உள்ளங்களை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கறான். குர்பானி கொடுக்கும்போது உங்களுடைய இஹ்லாஸ், உங்களுடைய நியத்து எப்படி இருக்கு. அவன் முதல்ல குர்பானி கொடுக்கும்போது நம்முடைய நியத்தை சரி செய்யும். ஏன் அதனாலதான் குர்பான் அப்படிங்கிற பேரே வைக்கப்பட்டிருக்கு. குர்பான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நெருங்குதல். யாரை நெருங்குதல்? அல்லாஹ்வை நெருங்குதல். அப்ப நம்முடைய நியத்து எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை நெருங்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த ஒரு எண்ணம் அவருக்காக இவருக்கு அவர் பாராட்டம் இவர் பாராட்டம் இந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடாது. குர்பானில முதல்ல நம்ம முதல் விஷயமே, முதல் நிபந்தனையே என்ன? இஹ்லாஸ். لا ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களில் குர்பானி கொடுக்கும்போது உங்களுடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய இறையச்சத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். அதனால முதல் விஷயம் அதுதான். அது இல்லையா நீங்க எத்தனை ஆடு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் பேருக்காக கொடுக்கிறார். நானும் குர்பானி கொடுத்தேன் அப்படின்னு மக்கள் பாராட்ட முடியிருக்காங்க கொடுத்தா அல்லாஹ்ட்ட எந்த நன்மையும் கிடைக்காது. அதனால முதல்ல நம்முடைய நியத்து இஹ்லாஸ். அதே மாதிரியாக குர்பானி யார் மீது கடமை அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல பல பேர் அதை பத்தி தவறான விலகி வச்சிருக்காங்க. சில பேர் கேட்கிறாங்க, அது போன வருஷம் எங்க அப்பாவுக்கு நான் தந்தைக்கு நான் கொடுத்தேன், அதுக்கு முதல் வருஷம் எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்தேன். 2 பேருமே மர்ஹூமாயிட்டாங்க. முதல் வருஷம் அப்பாவுக்கு கொடுத்தேன், இந்த வருஷம் போன வருஷம் எங்க அம்மாவுக்கு கொடுத்தேன், இந்த வருஷம் யாருக்கு கொடுக்கட்டும் என்ன? இப்போ குர்பானி என்பது என்ன சுழற்சி முறையா? ஒவ்வொரு வருஷத்துல குடும்பத்துல ஒருத்தருக்கு பேர். அப்ப நம்ம உங்கள்கிட்ட கேட்போம், சரிங்க ஒரு நாளைக்கு ஃபஜ்ர் காலையில 5 நேரம் தொழுகை இருக்கு இல்லையா, வீட்டுல 5 பேர் இருக்காங்கல்ல, ஃபஜ்ர் நீங்க தொழுங்க, துஹர் நீங்க தொழுங்க, அஸ்ர் நீங்க தொழுங்க, மக்ரிப் தொழுங்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ வக்து வந்தா தொழுகை கடமை. அதே மாதிரி வருஷம் சொன்னா துல்ஹஜ் பிறை 10 வந்தது அப்படின்னு சொன்னா குர்பானி என்பது யார் மீது யார் சம்பாதிக்கிறாங்களோ, யாருக்கு ஸகாத் கடமை இருக்கோ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் குர்பானி என்பது கடமை. அப்போ நம்ம பெற்றோர்களுக்காக கொடுக்கலாமா? அது மருகமான பெற்றோர்களுக்காக கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். ஆனா முதல்ல உங்களுக்கு கொடுக்கணும். முதல்ல யார் மீது கடமை? யார் ஹயாத்தா இருக்காங்களோ, சம்பாதிக்கிறாங்களோ, ஸகாத் கடமை இருக்கும், அவங்களுக்கு முதல் கடமை. இவருக்கு கொடுத்தது போக மேல் மிச்சமாக இருந்தா இன்னொருவர்களுக்கு மற்றவர்களுக்காக கொடுக்கலாம். பெற்றோர்கள் மீது எவ்வளவு பிரியம் இருக்கலாம், ஆனா அந்த பிரியத்தை இப்படி மாற்றி விலகிய கூடாது. அப்ப அந்த பிரியத்துல எனக்கு என்ன விட சில பேர் நினைக்கிறாங்க, எனக்கு என்ன விட என்னுடைய பெற்றோர்கள் தான் எனக்கு முக்கியம், அதனால நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ உங்க கடமை என்னங்க ஆச்சு? அப்ப அவங்களுக்கு விலகிறது இல்லை. முதல்ல அவருடைய கடமையை நிறைவேற்றணும். என்ன இதை சொல்லும் போது பல பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க, என்னை விட என் பெற்றோர்கள் தான் எனக்கு முக்கியம், அவங்கள விட நான் முக்கியமா?
இதாவது பிரச்சனை இல்லை. முதல்ல உங்க கடமையை நிறைவேற்றணும். அதற்கு பிறகுதான் இன்னும் சொல்ல போனா சில பேர் வந்து பெற்றோர்கள் இவருடைய தயவுல இருப்பாங்க. சம்பாதிக்கக்கூடியவர் ஜகாத் கடமையானவர் இவராக இருப்பார். இவருடைய பராமரிப்புல இவருடைய பொறுப்புல வந்து பெற்றோர்கள் இருப்பாங்க. அவன் முதல்ல யார் சம்பாதிக்கிறாரோ, யார் மீது ஜகாத் கடமை, இவர் மீது தான் முதல் கடமை. இவருக்கு கொடுத்தது போகதான் மேல்மிச்சமாக இருந்தால் பெற்றோர்களுக்கு கொடுக்கலாம். அதை நம்ம வந்து முதல்ல தெளிவான முறையில் அதை வந்து நம்ம விளைக்கிறோம். அதனால வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்துக்கு பின்னாடி அதில் அலி ரலியல்லாஹு தஆலா எப்பவுமே 2 ஆடு கொடுப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்க 2 ஆடு கொடுக்குறீங்க இல்லையா? அப்புறம் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத் செஞ்சுட்டு போயிருக்காங்க, நீங்க எப்போ குர்பானி கொடுத்தாலும் என்னுடைய வஃபாத்துக்கு எப்போ குர்பானி கொடுத்தாலும் எனக்கும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு வசியத் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதனால வருஷம் அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அப்போ அவங்க கொடுத்தது போக எக்ஸ்ட்ரா இன்னொரு குர்பானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அவங்க பேர்ல அவங்க கொடுத்துருக்காங்க. இது தவறு கிடையாது. அந்த அடிப்படையில தான் சொல்றோம், இருந்தவர்கள் பேரை என்ன செய்யலாம், தாராளமா குர்பானி கொடுக்கலாம். கிட்ட பழைய மஹல்லால ஒருத்தர் வந்து அவரு பெரிய நபிமார்கள் மேல ரொம்ப முகப்பத் உள்ளவர். நபிமார்கள் எத்தனை பேர், குர்ஆன்ல எத்தனை நபிமார்கள் வர்றாங்க, பேர் சொல்லப்படுதுன்னு கேட்டார். 25 நபிமார்கள். நம்ம கூட்டு குர்பானி 25 நபிமார்கள் பேர்லையும் கூட்டு குர்பானியில என் பேர் எழுதிங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர்ல. சரி அப்படின்னு அவருக்கு அது பிரியம். அப்ப அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. செய்யறதுல என்ன கிடையாது, தவறு கிடையாது. அவருக்கு பிரியம். அவருடைய வாகனத்துல கூட நிறைய வண்டி வச்சிருக்காரு, நிறைய லாரி வச்சிருக்காரு. ஒவ்வொரு லாரிலையும் பாத்தீங்கன்னா ஒரு நபியுடைய பேர் இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாம் பேர் வேற பேர் எழுதுவோம். ஆனா அவருடைய வாகனத்துல என்ன பேர் எழுதி வச்சிருப்பாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு வண்டிக்கு பேர் மேல நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. அப்ப அவருடைய முகப்பத்து அப்ப கூடுமா அப்படின்னு கேட்டா தாராளமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக எப்படி அலி ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்களோ அது மாதிரி ஒன்றும் தவறு கிடையாது. சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பல பேர் வந்து இந்த அகீகாவையும் குர்பானியும் போட்டு ரொம்ப போட்டு குழம்பிக்கும். சில பேர் வந்து கேட்கிறாங்க, ஒரு வாலிபர் வந்து கேட்கிறாரு, அதுல எனக்கு இது வரைக்கும் அகீகாவே கொடுக்கல, அகீகாவே எனக்கு கொடுக்காம இருக்கு, குர்பானி கொடுக்கலாமா? அகீகாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அகீகா கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த அவர்களுடைய பெற்றோர்கள் மீது உள்ள தவறு. அகீகா அப்படிங்கிறது அந்த சின்ன வயதோட அதனுடைய இது வந்து மாறி போயிடும். சின்ன வயசுல ஒரு குழந்தையுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்படக்கூடியதான் அகீகா. அப்ப அந்த வயது தப்பி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது வயது அடைந்த பின்னாடி கொடுத்தால் கூடும் என்பதுதானே தவிர அதற்கும் இதற்கும் இந்த அகீகாவே கொடுக்கல, எனக்கு எப்படி குர்பானி, இதை சொல்லியே பல குர்பானி கொடுக்காம அப்படியே கேட்டா அவன் பேர்ல பையன் 25 வயசா இருக்கு, இன்னும் அவருக்கு இன்னும் அகீகா கொடுக்கல, அகீகா கொடுத்த பின்னாடிதான் குர்பானி, இப்படியே சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க, குர்பானி கொடுக்காம. இது பெரிய தவறு. இந்த மாதிரி மக்கள் விலகி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னும் சில பேர் வந்து கேட்கிறாங்க, எங்க வீட்டுல போன வாரம் தான் எங்க வீட்டுல ஒருத்தர் மூத்தானாங்க, நாங்க குர்பானி கொடுக்கலாமா? இன்னும் 1 வருஷம் கூட ஆகலையே, நாங்க குர்பானி கொடுக்கலாமா? அந்த மூத்துக்கும் இந்த குர்பானிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த சம்பந்தமும் கிடையாது. நேற்று ஒருத்தர் வீட்டுல நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்து போயிருந்தாலும் அடுத்த நாள் ஈதுல் அத்ஹா வருதா, கொடுக்கத்தான் வேணும். அதனால அந்த ரெண்டையும் பொறுத்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி அகீகா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அகீகாவுக்கு நிபந்தனைகள் கொஞ்சம் குறையும். குர்பானிகள் நல்ல ஆடுகளை கொடுத்ததாக, எல்லாம் சிலை பெற்றுள்ளதாக, கும்புள்ளதாக எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அகீகா குர்பானி இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் அதுல சுன்னத்தான வழிமுறை, அகீகாவா இருந்தாலும் குர்பானியா இருந்தாலும் 3 பங்கு அப்படின்னு நமக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கிறது என்பது சிறப்பு. 3ல ஒரு பங்கு நமக்கு, சொந்தக்காரர்களுக்கு ஒரு பங்கு, அதே மாதிரி ஏழைகளுக்கு ஒரு. ஒருத்தர் நினைக்கிறாரு எனக்கு கொஞ்சமா போதும், பறக்கத்துக்கு கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன், மற்றதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், தாராளமா செய்யலாம், அதுல தவறே கிடையாது. இல்ல இருந்தாலும் இந்த குர்பானி அப்படின்னு வரும்போது குர்பானியோட இறைச்சியை பல பேர் இந்த என்ன செய்யறாங்கன்னா, குர்பானி எங்காவது சரி நம்ம பேர்ல குர்பானி எங்காவது கொடுத்தா போதும் அப்படின்னு எப்படியோ நம்ம பேர்ல கொடுக்குறாங்கல்ல, தான் கொடுத்த குர்பானியுடைய இறைச்சியை கொஞ்சமாவது சாப்பிடுவது என்பது ஒரு சுன்னத்தான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால 100 ஒட்டகங்கள் அவங்களுக்காக, அதுல 63 ஒட்டகங்கள் அவங்களே அறுத்தாங்க, மீதி வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறுத்தாங்க. இப்ப அத்தனை ஒட்டகங்களுடைய இறைச்சிகள் எவ்வளவு இருக்கும் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாம் அறுத்து முடிச்ச பின்னாடி அந்த எல்லா இறைச்சியும் போட்டு பெரிய அளவுல ஒரு சால்னா காய்ச்ச சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அதாவது எல்லா இறைச்சியும் அல்ல, ஒவ்வொரு ஒட்டகத்தினுடைய அந்த இறைச்சியிலிருந்து ஒரு துண்டு
அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஒட்டகம்னு சொன்னா அந்த ஒட்டகத்தினுடைய இறைச்சியில ஒரு துண்டு, இன்னொரு ஒட்டகத்தினுடைய இறைச்சியில ஒரே ஒரு சின்ன சின்ன துண்டு, இப்படி ஒவ்வொரு ஒட்டகத்தினுடைய இறைச்சியிலிருந்து ஒரு துண்டு எடுத்து போட்டு ஒரு சால்னா காய்ச்ச சொன்னாங்க. அந்த சால்னாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் குடிச்சாங்க. அப்ப வந்து அது தெரியுது அத்தனை இதனுடைய சத்து அதுல வந்துருச்சா இல்லையா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்து எவ்வளவு பெரிய அற்புதமான சுன்னத்து. அப்ப இந்த சுன்னத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நம்ம கொடுத்த இந்த குர்பானி இறைச்சியை கொஞ்சமாவது நம்ம வயிற்றுக்குள்ள போறது என்பது சுன்னத்தான விஷயம். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அப்ப அதனால இந்த விஷயம் கவனம். அதே மாதிரி நேர்ச்சி என்று வந்தால் மட்டும்தான் அறவே நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த நேர்ச்சி விஷயமாக நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த நேர்ச்சி அப்படின்னு ஒன்று செஞ்சுக்கிட்டாலே அது நிச்சயமாக ஒரு ஆடு கொடுக்கறதாக நம்ம நேர்ச்சி பண்ணிக்கிறோம். நேர்ச்சியில 2 விதம் இருக்கு. 2 விதமான நேர்ச்சி என்பது இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நேர்ச்சியில அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு விரும்பாத ஒரு நேர்ச்சி என்ன தெரியுமா? கண்டிஷன் போட்டு நேர்ச்சி பண்றது. எனக்கு இது நிறைவேறுச்சுன்னா நான் இந்த ஆடு கொடுக்குறேன், எனக்கு இந்த காரியம் நிறைவேறினா நான் இந்த ஒரு ஆடு கொடுக்குறேன். அப்ப அல்லாஹ் தஆலாவுக்கு இவர் வந்து ஏதோ வியாபாரம் மாதிரி இது வந்து கருதப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து நமக்குரிய இமாம்கள் வந்து இது அந்த அளவுக்கு விருப்பமானதில்லை. ஆனா நேர்ச்சி இந்த மாதிரி நேர்ச்சி செய்யலாம கூடும். எனக்கு இந்த காரியம் நிறைவேறினா நான் இந்த சதகா செய்யறேன், இந்த சதகா. அதை விட எது நல்லது தெரியுமா? அந்த காரியத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி செய்யற பாத்தீங்களா, நடந்தா செய்யறேன் அப்படிங்கிறத விட இந்த காரியம் எனக்கு நல்லா நடக்கணும், அதுக்காக நான் இந்த தர்மம் கொடுக்கிறேன், இது நமக்கு பிரியமானது. இது அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். இந்த காரியம் எனக்கு நல்லா நடக்கணும், அதற்காக நான் இதை சதகா செய்யறேன். காரியத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி சதகா செய்யறாரு, அந்த சதகாவுடைய பொருட்டால் அல்லாஹ் தஆலா அந்த காரியத்துல அல்லாஹ் தஆலா அவருக்கு நிறைவேற்றலாம். ஆனா அதை விட எது விரும்பத்தக்கதல்ல அப்படின்னு கேட்டா, இது நிறைவேறினா நான் தருவேன், அப்ப நிறைவேறலைன்னா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்துடும். அதனால இதுதான் வந்து நமக்கு அந்த அளவுக்கு விருப்பத்துக்குரியதாக இல்லை என்பதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து குர்பானியுடைய விஷயம் பொறுத்தவரை நல்லா குறையில்லாத, நல்ல கொம்பு சரியா இருக்கா, பல்லு சரியா இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து வாங்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஆடு கொடுக்க முயற்சி செய்யணும். ஆடு கொடுக்க முடியலையா அப்படின்னு சொன்னாங்க, கூட்டு குர்பானி ஆடுதான் சிறந்தது. ஏன்னா முதல்ல இந்த உலகத்துல முதல் கொடுக்கப்பட்ட குர்பானி என்பது ஆடுதான். ஹாபீல் கொடுத்தது ஆடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பகரமாக சொர்க்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஆடு. அப்ப இதுதான் முதல் நிலை. அது கொடுக்க முடியலையா, பண வசதி இல்லை அல்லது இட வசதி இல்லை, ஏதாவது நிர்பந்தமான சூழல் வருது, அதுக்கடுத்துதான் கூட்டு குர்பானி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து போகணும். அதனால இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய குறை இல்லாம நம்ம பார்த்து வாங்கணும். வாங்கும் போது நல்லாதான் வாங்கணும். ஆனா வாங்கி நம்ம கிட்ட இருக்கும் போது ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மன்னிக்கப்படும். அல்லாஹ் தஆலா அதை மன்னிச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி நபித்தோழர் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வாங்கும் போது நல்லா தான் நான் பார்த்து வாங்கினேன், ஆனா என்கிட்ட இருக்கும்போது ஒரு ஓனாய் வந்து, நான் அதை கட்டி வச்சிருந்தப்ப ஒரு ஓனாய் வந்து அதனுடைய உடம்பு லேசா கொதறிடுச்சு, லேசா கொஞ்சம் அதனுடைய காயப்படுத்திடுச்சு, இந்த காயத்தோட இருக்கிற அந்த குர்பானி பிராணியை நான் கொடுக்கலாமா? அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமா கொடுங்க, நீங்க வாங்கும் போது நல்லா தானே வாங்கினீங்க, பிரச்சனை இல்லை, அதனால தாராளமா கொடுக்கலாம்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த மசாயில்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்கு. இப்ப இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக அல்லது இது அல்லாமல் குர்பானி சம்பந்தமாக உங்களுடைய மனதில் என்னென்ன கேள்விகள் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அதற்கு கேள்வதற்கு தான் முக்கியத்துவம். 10 நிமிஷம் சொன்னாங்க, அதோட அதிகமா பேசிட்டு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க கேளுங்க. சொல்லப்பட்ட விஷயங்கள் அது நம்ம சாப்பிடுறது நல்லது அப்படின்னு இருந்தாலும் அதை வந்து நம்ம அவங்க என்ன கண்ணோட்டத்துல கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வெளி மாநிலத்துல வந்து அங்க உள்ள மாடு ஆடு எல்லாமே ரொம்ப கம்மி. ரெண்டாவது அங்குள்ள மக்கள் ரொம்ப நம்ம நாட்டில் எவ்வளவு பரவாயில்லை அப்படிங்கிற நிலைமைகள் எவ்வளவு பரவாயில்லை. அங்க கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்கள் வருஷத்துல ஒரு தடவை தான் கறியை அவங்க பார்க்க முடியும், இறைச்சியை அவங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் அதிகமா இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இடத்துல வந்து போய் அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடங்கள்ல போய் வந்து உங்களுடைய குறைவான விலையில அங்க மாடுகள் இங்க இதை விட பாதிக்கும் குறைவான விலையில அங்க வந்து கிடைக்குது அப்படிங்கிற அடிப்படையில அப்ப அங்க கொடுக்கும் போது அங்குள்ள ஏழை மக்களுக்கு
அது பிரயோஜனமாக ஆகுமே அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுடைய நியத்து அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இது. அதனால அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில அதுல இந்த சுண்ணத்து தப்பிப்போம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம சாப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு சுண்ணத்து என்னென்ன கோடிக்கும் போது இந்த சுண்ணத்து தருவோம். ஆனா இதை விட நமக்கு சரி அங்க உள்ள ஏழை மக்களுக்கு இங்க நம்ம கொடுத்தவங்களுக்கு தானே கொடுப்போம். இங்க கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம். அவங்க வீட்டுல ஏற்கனவே 5 பேர் வந்திருக்கோம். ஆனா அந்த மக்கள்லாம் அப்படி இல்லை. அங்க பாத்தீங்கன்னா நம்ம வருஷம் இந்த வருஷத்துல ஒரு தடவை தான் அவங்கள கறி இறைச்சி இதெல்லாம் கடலை பாக்குறதே வருஷத்துக்கு ஒரு. அப்படிப்பட்ட மக்களுக்கு அது சப்ளை செய்யப்படலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா அது நம்ம குறை சொல்ல முடியாது. அது யாரு ஜகாத் கடமை இருக்கோ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் குர்பானி கடமை. மற்றவங்க கொடுத்தால் அது அவங்களுக்கு நமக்கு கிதாபுகள்ல யாருக்கு அல் உலஹியத்து லிமன் தஜிபு ஜகாத், யாருக்கு ஜகாத் கடமையோ அவர்களுக்கு குர்பானி என்பது. ஆனா ஜகாத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. ஜகாத் கடமை யாராளுக்கு இன்னைக்கு ஜகாத் கடமை எவ்வளோ 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு. இன்னைக்கு கூட சுமார் 60,000 70,000 எக்ஸ்ட்ரா எல்லா செலவுகளும் போக 60,000 வச்சிருக்காரு. அப்படின்னா அவர் மீது குர்பானி என்பது கடமை. அவர் மேல கண்டிப்பா அவர் மேல வாஜிப் வந்துடும். ஆனா இந்த ஜகாத்துக்கு ஒரு வருஷம் அப்படியே இந்த பணம் இருக்கணுங்கிறது இருக்கு. ஆனா இந்த குர்பானிக்கு அப்படி இல்லை. எக்ஸ்ட்ரா எல்லா செலவுகளும் போக அவர்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் மேல ஜகாத் என்பது கடமை. ஆனா ஒருத்தர் நினைக்கிறாரு அந்த அளவுக்கு இல்ல, ஜகாத் கடமையாக அளவுக்கு இல்ல, எங்கிட்ட 30,000 ரூபாய் இருக்கு, சரி பரவாயில்ல, அது ஜகாத் கடமையாக அளவுக்கு பணம் இல்ல, இந்த 30,000 ஜகாத் கடமையாக அளவுக்கு பணம் இல்லை. ஆனா அவர் நினைக்கிறாரு சரி அதுல நான் ஒரு பகுதியை நான் குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சா தாராளமா அல்லாஹ் தஆலா அவருடைய குர்பானி ஏத்துக்கும். கடமை என்று பார்த்தா ஜகாத் யாருக்கு கடமையோ அப்படிதான் கிதாபுகள்ல நமக்கு. அதான் நம்ம பிள்ளைகள் பேர்ல முதல்ல நமக்கு கடமை. இது ஃபித்ரா மாதிரி கிடையாது. இது ஃபித்ரா மாதிரி கிடையாது. ஃபித்ரா அப்படிங்கிறது குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரை கணக்கு கொடுத்தாங்க. ஆனா இது கடமை என்று பார்த்தால் யாருக்கு ஜகாத் கடமையோ அவங்களுக்கு தான். அதான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, அவர் சம்பாதிக்கிறாரு. பிள்ளைகள் ஒருவேளை அதற்கு கேட்ட மாதிரி பிள்ளைகள் பேர்ல சொத்து இருக்குதுன்னு வைங்கள, பிள்ளைகள் பேர்ல சொத்து இருந்தாலுமே குர்பானிக்கு ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் பருவ வயதை அடைந்தவர்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிள்ளைகள் பேர்ல ஒரு சொத்து எழுதி வச்சிருக்காரு. 2 பையன் இருக்கான். 10 வயசுல ஒரு பையன், 11 வயசுல ஒரு பையன். அந்த பையனுக்கு ஒருத்தர் சொத்து எழுதி வச்சிருக்காரு. அந்த 2 பசங்க பேர்ல சொத்து இருக்குது. இருந்தாலும் குர்பானிக்கு என்ன நிபந்தனை போடுறாங்கன்னா பருவ வயதை அடைந்திருப்பது குர்பானிக்கான கடமைகள் ஒன்று. அவர் ஜகாத் கடமையாகிறது பருவ வயதை அடைந்திருப்பது. அவர் 2 பேரும் பருவ வயதை அடையவில்லை அப்படின்னு வரும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கடமை இல்லை, அவங்களுக்கு கடமை இல்லை. ஆனால் அவங்க பேர்ல கொடுத்தால் அல்லாஹ் தஆலா அதனுடைய நன்மை சேர்மை தவிர கடமை என்பது அவங்க மேல வர. என்ன காரணம்னா அந்த கண்டிஷன் இல்லை. அதாவது பாலிகள் எப்படி தொழுகை கடமை ஆகிறதுக்கு 10 வயசுல தொழுகிறாங்க, அல்லாஹ் தஆலா நன்மையை தருவான். என்ன பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்மை கிடைக்கும். ஆனா கடமையா அப்படின்னு வரும்போது எப்படி தொழுக 15 வயசு ஆனாலும் தொழுக கடமை, அதுக்கு முன்னாடி தொழுக நன்மை. அதே மாதிரி குர்பானி என்பது அந்த வயது வந்தால் கடமை, அதுக்கு முன்னாடி கொடுத்தால் நன்மை. இருந்தால் நல்லது, ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க அந்த கூட்டு குர்பானி கொடுக்கிறவங்க மேல உங்களுக்கு இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. உங்களுக்கு யார் ரொம்ப நம்பிக்கையானவங்கன்னு தெரியுதோ, உங்க மனசுக்கு நல்லா தெரியுதோ, அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்க சரி அவங்க கரெக்டா செய்வாங்க, நம்ம அங்க இல்லைனாலும் பரவாயில்லை, கரெக்டா செய்வாங்க. ஆனா நீங்க அங்க இருந்தால் அங்க போய் அங்க அதுக்கு அந்த இடத்துல இருந்தா நல்லது ஒரு சொல்லத்தான். ஆமா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா உன்னுடைய குர்பானி கொடுக்கப்படுது, நீ பக்கத்துல இல்லை அப்படின்னா. அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு இப்ப நம்ம பக்கத்துல அவங்க கேட்டாங்க பாத்தீங்களா, நம்ம குர்பானி கொடுக்கும் போது நம்ம பக்கத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய சுன்னத் அப்படிங்கிறதுக்கு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கமாட்டா 7 பேர் சேர்ந்து ஒரு அநேகமாக மாடாக இருக்கலாம், ஒரு பிராணி வருது அவ்வளவுதான், 7 பேர் சேர்ந்து வாங்கினாங்க. இதே மாதிரி கூட்டு குர்பானி அடிப்படையில 7 பேர் சேர்ந்து, இந்த 7 பேர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒருத்தவங்க.
அது ஒட்டகமா இருக்கலாம் அல்லது மாடாக இருக்கலாம். இப்ப அதை அறுக்கும் போது என்ன, யாரோ ஒருத்தர் தான் அறுக்க முடியும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை அறுக்கிறதுல 7 பேருக்கும் பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிராணியனுடைய 4 காலை 4 பேர் பிடிச்சுக்கிட்டாங்க. 4 காலை 4 பேர் பிடிச்சுக்கிட்டாங்க. 2 கொம்பு, அவன் மாடுதான், அப்ப 2 கொம்பை 2 பேர் பிடிச்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தாங்க. அப்ப 7 பேருக்கு பங்கு வந்துருச்சா? அப்ப இந்த அளவுக்கு நமக்கு அது சொல்லப்படுது. அதனால நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கு நல்லது. ஆனா நமக்கு முடியல, போக முடியல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா இருக்கிறார். அக்கீகா தாராளமா கிடக்கலாம், தவறே கிடையாது. சொல்ல போனா எது கிடக்க கூடாதுன்னா, எதெல்லாம் இபாதத்துக்கு அடிப்படையில் இருக்கோ அந்த எல்லாமே அந்த 7 பங்குல ஒரு பங்கா இருக்கிறதுல தவறு கிடையாது. 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு வாங்குறாங்க. ஆனா அந்த 7 பேர்ல 4 பேருடைய இது குர்பானியா இருக்கு, ஒருத்தருடைய இது அக்கீகா இருக்கு, இன்னொருத்தருடைய நேர்ச்சியா இருக்கு, தவறே கிடையாது. ஆனா எல்லாமே இபாதத்துங்கிற அடிப்படையில வருது. ஆனா இந்த 7 பேர்ல யார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன, அந்த 7 பேர்ல ஒருத்தர் இப்படிப்பட்டவரா இருக்காருன்னு சொன்னா அவருக்கு அன்னைக்கு 5 கிலோ கறி வேணும். அன்னைக்கு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், 5 கிலோ கறி வேணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அவர் இதுல கூட்டு சேர்ந்திருக்காரு. அவருக்கு அக்கீகாவோ நேர்ச்சியோ எனக்கு 5 கிலோ கறி வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமா வச்சு அன்னைக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கு 5 கிலோ கறி வேணுங்கிறது. அவருக்கு எந்த இபாதத்து நோக்கம் இல்லை, கறி வேணும் அப்படிங்கிறது. கடையில போய் வாங்குறதுக்கு பதிலா இதுல அந்த மாதிரி நியத்து இருந்தா அந்த 7 பேருடைய இபாதத்துமே நாம பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அதான் அவர் வாங்க கூடாது. அந்த நேர்ச்சிங்கிற யாரு சேர்ந்தாங்களோ, இப்ப அது கேட்கிற மாதிரி 7 பங்குல நேர்ச்சிங்கிற பேர்ல ஒருத்தர் கூட்டு குர்பானியில சேர்ந்திருக்காரு அப்படின்னு வரும்போது அந்த பங்குல இருந்து அவர் வாங்க முடியாது, மத்தவங்க சாப்பிட்டுக்கலாம். அவரை தவிர மத்த யாரு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அவரை தவிர மத்தவங்க குடும்பத்தில் ஜாயிசா, மத்த 6 பேருக்கு ஜாயிசா, இவருக்கு தான் ஜாயிசா. போங்க எந்த ஆடு வேணாலும் கொடுக்கறத தவறு கிடையாது. ஆனா அது ஆண் கடாவாக சிறப்பும் சொல்லப்படுறதே தவிர மாட்டுல எந்த இது வேணாலும் தவறு கிடையாது. பெண் ஆடு கொடுக்கறதுல, பெட்டை ஆடு கொடுக்கறதுல காயடிக்கப்பட்ட ஆடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு. அந்த காயடிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ஆடுல காயடிக்கப்பட்ட ஆடு இருந்துச்சு. என்ன காரணம்னா அந்த காலத்துல நல்லா குர்பானி பிராணிக்கு அந்த காய் அடிச்சுன்னு சொன்னா அது கொஞ்சம் நல்லா உழுவுன்னு சொல்லி இருக்கும் அப்படிங்கிறது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த குர்பானி பிராணிகள்ல காயடிக்கப்பட்ட பிராணி இருந்துச்சு, அதை தவறு கிடையாது. அதே மாதிரி பெண் பெட்டையாடும் கொடுக்கறதுல மார்க்கத்துல ஷரீஅத்துல எந்த தவறு கிடையாது. ஆடு மாடு ஒட்டகம் அப்படின்னு வந்துருச்சா, இதுல எது வேணாலும் நீங்க வெள்ளாடு கொடுக்க பிரியமா கொடுங்க, செம்பரியாடு கொடுக்க பிரியமா பிரிங்க. அதுல பெண்ணு கொடுத்தாலும் சரி, ஆண் கொடுத்தாலும் நல்லா ஏத்துக்கும், அது ஒண்ணும் தவறு கிடையாது. நீயத்துதான். கடன் அல்லதுக்கு கேட்டாங்க, கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா? கட்டாயம் இல்லை. என்ன அப்படி கடன் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தருக்கு ஆசை இருக்குதுன்னா அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கணும். கடன் வாங்குறது நம்முடைய மார்க்கம் தடுக்கல. ஆனா இந்த கடனை நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு சக்தி இருக்கான்னு பார்க்கணும். அந்த கடனை அவன் நிறைவேற்றுவோன்னு இருந்தா அவர் வாங்குறதுல தவறு கிடையாது. என்ன இப்படி எல்லாம் ஜனங்கள் இருக்காங்க. ஒரு கசாயி அந்த கறிக்கடை வச்சிருக்கிறவர் சொல்லுவார், இதுல குர்பானி போன வருஷம் அவர் கறிக்கடையில தான் குர்பானி ஆர்டர் பண்றாரு. போன வருஷம் அவர் வாங்கின குர்பானி ஆட்டுக்கு இப்ப வரைக்கும் காசு தரல. அடுத்த வருஷம் தான் கொடுக்குறாரு, அடுத்த வருஷம் தான் கொடுக்குறாரு, அதுக்கு அடுத்த வருஷம் இப்ப இந்த வருஷத்துக்கு குர்பானிக்கு எப்பதான் கொடுக்குறாரு? ஒரு வருஷம் ஆயிதான் அவர் கொடுக்குறாரு. என்ன இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்றது? கடனை ஏன்னா கடன் விஷயமான விஷயம் கடமையா வச்சிருக்கேன். அந்த ஜனாதா வந்துச்சு, அந்த ஜனாதா வந்தப்ப அவருக்கு அந்த மாதிரி கடன் இருக்கான்னு கேட்டாங்க. என்ன கடன் இருக்கு, அந்த கடனை நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது விட்டு போயிருக்காரு அப்படின்னு நாங்க என்ன சொல்லலாம். அவன் விட்டு வச்சிருக்காரு, அவருக்கு ஜனாதா தொழில் இருக்கான். இன்னொரு ஜனாதா வந்துச்சு, அவர் மேல கடன் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா இருக்கு, அதை நிறைவேற்றுறதுல விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னாங்க. இல்ல இதை விட்டுட்டு போகல அப்படின்னா நீங்களே தொழு வச்சுக்கணும், அந்த ஜனாதா தொழு வைக்க மாட்டேன். அப்ப கடன் வாங்கி இந்த மாதிரி ஒருத்தர் குர்பானி இந்த கடனை நிறைவேற்றாம அவருக்கு மொத்தம் வந்துருச்சுன்னா அதான் அப்ப அதுக்கான முடியும்
என்ன இருந்தாலும் பிள்ளை வசதி வாய்ப்பு உள்ளதா இருக்காங்க அப்படின்னு கடனை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அது ஜாய். இல்லை அப்படின்னு சொன்னா அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பல பேர் கடன் வாங்கி முறா போவோம். கடன் தேவையே கிடையாது. எப்படியே கடன் வாங்கி முறா போகணுங்கிற அவசியம் இருக்கா? அதனாலேயே கடனாளி ஆனவங்களா இருக்காங்க. ஏகப்பட்ட கடன். அந்த மாதிரி கடமை இல்லை. அப்ப கட்டாயம் இல்லாத நம்ம கடமையை ஆக்கிக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். கடன் என்பது பெரிய ஒரு கடனை விட்டு அல்லாஹ் தொழுகைக்குள்ளே துவா கேட்டிருக்காங்க. அதனால நிறைவேற்ற முடியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் கடன் வாங்கி அதுக்கு ஜாயிஸ் இருக்கு. இல்ல அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். மனைவிக்கு தனியா ஜகாத் கடமையான அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்கா, அவங்க மேலேயே ஒரு குர்பானி கிடணும். பல பேர் அப்படி விலைக்கு வச்சுக்கிறாங்க. சரி, ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு கொடுத்தா போதும். பார்த்தா குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க. தந்தை சம்பாதிப்பாரு, அந்த அம்மா தனியா நிறைய நகை வச்சிருப்பாங்க, பசங்களும் வேலைக்கு போய் அவங்களும் சம்பாதிக்க கொடுக்குறதா இருப்பாங்க. அப்படி பார்த்தா யார் யாரெல்லாம் சம்பாதிக்க எல்லாருக்கும் ஒரு குர்பானி கடமை கண்டிப்பா கொடுத்தாங்க. யாரெல்லாம் ஒரு குடும்பத்துல யாரெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கும் தனியா வருமானங்கள் இருந்து ஜகாத் கடமையான அளவுக்கு அது இருக்குதுன்னா கண்டிப்பா மனைவி ஒரு 20 பவுன் 30 பவுன் வச்சிருக்காங்கன்னா அந்த மனைவி அது மனைவியினுடைய நகை. செப்பரேட் கணவனுடைய நகை. எப்போ மனைவிக்கு உள்ள போட்டுட்டாரோ அது மனைவியுடைய நகை ஆகிப்போச்சு. 20 பவுன் வச்சிருந்தா கண்டிப்பா ஒரு பாடி கொடுத்தான். அது நமக்கு கணக்கு கிடையாது. நமக்கு நகை இருக்குதுன்னு சொன்னாலே நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்துல சொன்னாங்க, நீங்க ஜகாத் கடமையாகிற அளவுக்கு ஏன் நீங்க நகையை போட்டுக்கிறீங்க? 10.25 அப்படின்னு சொன்னா 10.25 பவுனுக்கு மேல இருந்த ஜகாத் கடமைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்முடைய மார்க்கம் சொன்னதே எதுக்கு அப்படின்னு சொன்னா, அதை நீங்க ஏதாவது ஒரு வழியில பயன்படுத்துங்க. அதாவது ஜகாத் கடமையாகிறதை விட குறைவான முறையில தங்கம் அணிந்தாலே போதும். இதான் நம்முடைய மார்க்கம் சொல்லும். பெரிய வசதி உள்ளவராக பவுனுக்கு என் மகளுக்கு நான் 20 பவுன் 30 பவுன் போடுவேன். அப்ப அல்லாஹ் தஆலா அதுக்கு பனிஷ்மெண்ட் மாட்டா, இல்ல ஜகாத்தை கொடுங்க. அப்படி இல்லையா 10 பவுனுக்கு கீழே 10.25 கீழே போட்டுருங்க, பிரச்சனை இல்லை. 10.25 மேல நீங்க போட்டுருக்கீங்கன்னா நீங்க ஜகாத் கொடுத்துதான் ஆகணும். அப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு இப்படி கேள்வி கேட்கறதுக்கு என்ன இல்லை, வழி இல்லை. என்ன நான் சம்பாதிக்க அப்ப நீங்க 10க்கு கீழே போட்டுருங்க, 10 பவுனுக்கு கீழே போடுங்க, 10 பவுனுக்குள்ள நகை போட்டுருங்க. அவங்க மேல என்ன கிடையாது. ஆமா, அவங்கதான் செய்யணும். ஆமா, அப்படிதான் நம்முடைய மார்க்கம். அதை பெருக்கதான் சொல்லுது. 10.25 பவுனுக்கு மேல இருந்தா அதை எதையாவது ஒரு வகையில பெருக்குங்க. அப்படி இல்லையா நீங்க இது ஒவ்வொரு வருஷம் நிறைய கொஞ்சம் தவிர்த்து அவங்க ஜகாத் கொடுக்கத்தான் வேணும், குர்பானி கொடுக்கத்தான் வேணும். சேர்த்து சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். குறைஞ்சிருமே, ஆனா குறையதான் செய்யும். அவனுடைய மார்க்கை ஏன் 10.25 பவுனுக்கு மேல போடுறீங்க? ஆமா, அதுலயும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய நியத்தை சில பேர் கேட்கிறாங்க. சரி, நகையா இருந்தா தானே கொடுக்கணும், இடமா இருந்தா என்ன கிடையாது, அந்த இதுக்கு ஜகாத் கிடையாது. அந்த நோக்கம் சரியாக இருக்கா? ஆனா இடம் அப்படின்னு வந்துட்டாலே ஒருத்தர் இடம் வாங்கி போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு என்ன கிடையாது, ஜகாத் என்பது கிடையாது. ஆனா நியத்து நல்ல நியத்தா இருக்கணும். சரி, ஃபியூச்சர்ல நம்ம பிள்ளைகளுக்கு வீடு கட்டுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, வீடு கட்டி அதுல இருந்து வாடகைக்கு வந்தால் அந்த வாடகை பணம் ஜகாத்துடைய அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பணம் நம்ம கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் சேர்ந்து ஜகாத்துடைய அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ ஜகாத் கிடக்கும். வெறுமனே அந்த வீடு அப்படின்னு இடம் அப்படின்னு சொல்லி மட்டும் நிச்சயமாக அவர் ஒரு 2 வீடு வச்சிருக்காரு, 3 வீடு வச்சிருக்காரு, அவ வருமானத்துல தான் கடன் வருமே தவிர அந்த இடத்தினுடைய மதிப்புல ஜகாத் கிடையாது. அதே மாதிரிதான் இந்த இதுவும் கண்டிப்பா இருக்கு. வியாபார நீதி வாங்கி போடுறாங்கன்னா அந்த இடம் வாங்கி போறதே அது ரியல், ஒரு வியாபாரமே அதுதான் அப்படின்னு வரும்போது அதே ஜகாத் இருக்கு. பின்னாடி நம்ம ஏதாவது நமக்கு பயன்படுத்த முடிகிற அடிப்படையில
பொதுவான வியாபார நோக்கம் இல்லாம வாங்கி போட்டிருந்தாங்க. அதுல என்ன கிடையாது, கடமை கிடையாது. ஆமா, அதுலயும் ஜக்காத் வராது. அமானிதமா இருக்கிறதா? அமானிதம் அப்படின்னா அதுல பல கரெக்டா, அது வந்து அமானிதம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வந்து அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் வாங்குறாங்க பாத்தீங்களா? இப்ப வந்து இந்த அட்வான்ஸ் வாங்கினவங்க, இப்ப அட்வான்ஸ் வந்து வீட்டுடைய ஓனர்கிட்ட இருக்கு. இப்ப பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டு ஓனருக்காக கொடுக்கறதா அல்லது வந்து இவரு கொடுக்கறதா அப்படிங்கிறதா. ஆனா இன்னைக்கு உலமாக்களுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டு ஓனர் தான் கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து அமானிதமாலாம் வச்சுக்கிறது இல்லை. அதை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய சொந்த பணம் மாதிரிதான் அவங்க வந்து இது பண்றாங்க, அப்படி செலவு பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அது கேட்கும் போது அடுத்தவங்க இதே மாதிரி அட்வான்ஸ் வாங்கிதான் இப்படி வந்து கொடுக்குறாங்க. என்ன அமானிதங்கிற அடிப்படையில யாராவது அமானிதமா வச்சிருக்காரு என்ன அப்படிங்கிற அடிப்படையில இருந்ததுன்னா அவருக்கு சொன்னாங்க. இன்னைக்கு ஃபுல்லா உலமாக்களுடைய ஆமா, அவர்தான் முறைப்படி உலமாக்களுடைய அதுக்கு என்ன சட்டங்கள், இமாம்கள் என்ன சட்டங்கள் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஜக்காத் வந்து எந்த பொருளுக்கு கடமை அப்படின்னு சொன்னா, எந்த பொருளுக்கு ஜக்காத் கடமை வரும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஏன் பணமா இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன அதுக்கு கிதாபுகள்ல வந்து எழுதுறாங்க, ஜக்காத் கடமையானது இன்னொரு கண்டிஷன், என்னுடைய முழு கட்டுப்பாட்டுல அது வந்து இருக்கணும். எப்ப வேணாலும் நான் நினைச்சா அதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து அந்த பணத்துக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட பொருள் மேலதான் ஜக்காத் என்பது கடமை. ஆனா இப்போ இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட அந்த அட்வான்ஸ் என்பது இவர் நினைச்சா டக்குன்னு வாங்க முடியாது. வீட்டு காலி பண்ணுங்க அப்பதான் தருவோம் அப்படின்னா, அப்போ வந்து அந்த பணம் என்பது முழுக்க இவருடைய பணமாக இருக்கலாம். ஆனா இவருடைய பணமா இருந்தாலும் இவருடைய முழு கட்டுப்பாட்டுல, அதுக்கு அரபியில சில கிதாபுல சில வாசகங்கள் இவருடைய மம்லூக் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை, இவருடைய முழு கட்டுப்பாட்டுல அது வந்து இருக்கணும். இவர் நினைச்சா டக்குன்னு அதை வந்து எடுக்கக்கூடிய, இப்படி பேங்க்ல நம்ம போனோம் டக்குன்னு ஏடிஎம்ல எடுக்கிறோம், அந்த மாதிரி வந்து ஒரு இவருடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்கணும். அவன் இவருடைய பணம் தான், ஆனா இவருடைய கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த பணத்துக்கு இவர் மேல ஜக்காத் கடமையாகாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றோம். வந்த பின்னாடி கொடுக்கணும். அந்த பணம் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை சொன்ன மாதிரி வந்து அந்த பணம் அதை சேர்த்தி கொடுக்கணும். அந்த பணம் வந்த பின்னாடி அதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த பணம் வந்த பின்னாடி ஆனா அந்த பணத்தை வந்த பின்னாடி இவர் அந்த பணம் வருதுனால அந்த பணத்தை அப்படி இன்னொரு வீட்டுக்கு கொடுக்க போறாருன்னு தேவையும் வந்துடும். அப்ப என்ன வராது, அந்த பணத்தை எடுத்து அப்படியே வந்து இன்னொரு வீட்டுக்கு அட்வான்ஸா கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு, வேற பணம் இல்லை, அவருக்கு இன்னொரு வீட்டு அட்வான்ஸா கொடுக்கணும். அப்ப வந்து அவர் மேல கடமை வர, ஏன்னா அதை வச்சுதான் அவர் இன்னொரு வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது. சரி, ஜக்காத்துடைய இருட்டுல போயிடுச்சு. சரி, அதாவது ஜாயிஸ் அவ்வளவுதான். ஜாயிஸ் இருக்கு எப்ப தெரியுமா, குடும்பமே பெருசா இருக்கு, ஒரு குடும்பமே பெருசா இருக்கு, அவருடைய இதை அப்படின்னு சொன்னா என்ன சிறப்பு என்னன்னா கொஞ்சமாவது வெளியில கொடுக்கறதா சிறப்பு. ஆனா வந்து இப்படி ஒரு சட்டத்தை கிதாபு இல்லை, நான் ஒரு வேலை குடும்பம் பெருசா இருக்கு, ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு, சரி குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு அவரே பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாம் பெரிய குடும்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா அனுமதி இருக்கு, ஆனா சிறப்பு அல்ல. அனுமதியா அப்படின்னு கேட்டா அனுமதிக்கப்பட்ட விஷயம் தான். ஒரு ஆடு ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், ஒரு ஆடு ஒருத்தர் பேர்ல தான் கொடுக்க முடியும். கூட்டு குர்பானி பிரச்சனை இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது 4 பேருன்னா கூட்டு குர்பானில 4 பேர். ஆனா ஆடுன்னு வரும்போது ஒரு ஆடு ஒருத்தருக்கு தான். நன்மைகள் அல்லாஹ் தஆலா குர்பான் வச்சிருக்க, ஆனா நியத் வைக்கிறது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், ஒரு ஆடு ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். இது அருமையான கேள்வி.
மாற்று மருத்துவர்கள் கொடுக்கலாமா கேட்கறாங்க. தாராளமா கொடுக்கலாம். இன்னைக்கு தேவபந்துடைய ஃபத்வாவை அதே மாதிரி காஷ்மீருடைய ஃபத்வாவை மாற்றார்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு ஃபத்வா. அதுல வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஷாஃபி மதுஹப்ல வந்து கொடுக்கலான்னு தாராளமா சொல்றான். ஹனஃபில வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இது இபாதத்தா இருக்கு, ஜகாத்தா இருந்தாலும் இன்னைக்கு ஃபத்வா வந்து இன்னைக்குள்ள இந்த சூழ்நிலைகளை கவனிச்சு நம்முடைய இந்திய அளவுல இருக்கக்கூடிய மூத்த உலமாக்களுடைய தேவபந்திரிய ஃபத்வாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்று மருத்துவர்களுக்கு இறைச்சியாவே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஃபத்வா கொடுக்கறது தவறு கிடையாது. நேர்ச்சி அது பிரச்சனை இல்லை. அவரு சாப்பிடக்கூடாது, அவருடைய பொறுப்புல இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, அவருடைய பொறுப்புல இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அவரு தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த தங்கச்சி வந்து அவருடைய பொறுப்புல அவருடைய செலவுல இருக்காங்களாங்கிறத பார்க்கணும். தனியா திருமணமாகி போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பொறுப்புல இல்லை. தாராளமா இப்ப ஜகாத்து அதே மாதிரி தான். ஜகாத்தை வந்து தங்கச்சி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம பொறுப்புல நம்ம பராமரிப்புல ஒரு சின்ன குழந்தையாக அவங்க நம்ம பராமரிப்புல இருக்கிறாங்க, நம்ம தான் அவங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கணும் போது அவங்க வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அவங்க. ஆனா அதே நேரத்துல வந்து திருமணமாகி தனியா போயிட்டாங்க, அவங்க பருவையில அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து கொடுக்கறதுல என்ன கிடையாது. வந்து அதான் நம்ம பொறுப்புல இருக்கிறவங்கிறதுல வந்து மாமனார் மாமியார் வர மாட்டாங்க. சரி, இப்ப அவங்களுக்காக நீங்க பித்ரா கொடுக்கலாமான்னு கேக்குறீங்க. பொறுப்புல உள்ளது கொடுத்தாங்கன்னு வருமே தவிர அவங்கெல்லாம் பொறுப்புல உள்ளவங்கிற பட்டியல்ல வர மாட்டாங்க. நம்முடைய கடமை அப்படிங்கிற பட்டியல்ல வர மாட்டாங்க. நீங்க அவங்களுக்காக கொடுத்தா நன்மை. அவங்கள்ட்ட இஜாசத் அவங்கள்ட்ட சொல்லிட்டு என்ன செய்யலாம், நீங்க உங்களுக்காக சொல்லி கொடுக்கலாம். ஆனா வந்து என்ன கிடையாது, அவங்க உங்க மேல கடமை வராது. உங்க மேல கடமை, உங்க கடமைன்னு சொல்லியவங்க மனைவி மக்கள் இவங்க தான் வந்து நம்முடைய பெற்றோர்கள், வயதான பெற்றோர்கள் அப்படின்னா கடமையில வருவாங்க. அவ்வளவு வசதியா அஜத்துல் விதால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஆரம்பத்துலதான் இருந்துச்சு. அதாவது மதீனாவுக்கு போன பின்னாடி அல்லாஹ்வுடைய கிருபையினால அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா நிறைய வசதியா வந்துச்சு. எல்லாமே வந்து அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் நல்லா பரக்கத்தை தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொந்தமான ஒரு சின்ன ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா அது இருந்துதான் வந்து மனைமார்களுக்கு செலவுக்கு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் கடைசி நேரம் ஹஜ்ஜத்துல் விதாங்கிற போது அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அது சொல்லுவாங்க. சரி